இன்றைக்கு ஹஸ்த பாதாங்க ஆசனம், ஹஸ்த பாதாங்க ஆசனம் அப்படின்னு ஒன்று பார்க்க போறோம். சரி, ஹஸ்த பாதாங்க ஆசனம் பலன் பார்ப்போமா? சரி, இந்த கால் தூக்கும் போது அடிவயிறு நல்லா நசுங்குச்சா, ஸோ அதனால அடிவயிறில் மலக்குடல், யூரினரி பிளாடர், லேடிஸ்க்கு யூட்ரஸ் இருக்கா, இதெல்லாம் நல்ல ஸ்டிமுலேஷன் ஆகி அதனுடைய ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது, காலை தூக்கும் போது கண்டசதை பின் தொடசதெல்லாம் ஜிவ்வுன்னு இழுத்துச்சா, ஸோ அதெல்லாம் நல்ல ஸ்டிமுலேஷன் ஆகுது. அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் ஆரோக்கியமா இருக்கீங்களா? நீங்க ஆரோக்கியமா இருக்கணுன்றதுக்காக தான் நானும் சிசிரும் கடுமையா உழைக்கிறோம். அது என்ன கடுமையா உழைக்கிறோன்றது அது யூடியூப் பண்றவங்கள போய் கேளுங்க, சொல்லுவாங்க. நீங்க 5 நிமிஷத்துல பார்த்துடுறீங்க. ஆனா இதுக்கு பின்னாடி கடுமையான உழைப்பு கொடுக்குறோம் நாங்க, அப்போதான் வீடியோ போட முடியுது. சரியா? சரி, இப்போ அதனால நாங்க கடுமையா உழைப்பு கொடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறோம். அதனால இந்த சேனலுக்கு, யோகா உமாபதி சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் நீங்கள் எங்களோட குடும்ப உறுப்பினர் ஆகிவிடுங்கள். யோகா சேனலின் குடும்ப உறுப்பினர் ஆகிவிடுங்கள். அதற்கு பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். இன்றைக்கு ஹஸ்த பாதாங்க ஆசனம், ஹஸ்த பாதாங்க ஆசனம் அப்படின்னு ஒன்று பார்க்க போறோம். சரி, ஹஸ்தம்னா என்னன்னா கை, பாதம்னா ஃபுட். ஓகேவா? அப்போ பாதத்தை கையால பிடிச்சி இழுக்கணும். சரியா? இது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1 செய்யறவங்க 60 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் செய்யறாங்க. தயவு செய்து நீங்க நின்றுட்டு செய்யாதீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கங்க. ஏதாவது செவுரில் போய் சாஞ்சிக்கங்க. சாஞ்சிக்கிட்டு ஒரு கால் மடிச்சு கட்டை விரல் பிடிங்க. பிடிச்சிட்டு இவ்வளவுதான் முடியுதா, பரவாயில்ல செய்யுங்க. இவ்வளவுதான் முடியுதா, இறக்கிடுங்க. ஓகேவா? சரி, அதே மாதிரி இது. ஓகேவா? சரி, இது 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு, 55 வயசு மேற்பட்டவங்களுக்கு ஸ்டேஜ் 3. 50 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ளவங்க கூட மேட்ல நின்று செய்யாதீங்க, சுவரில் சாஞ்சிக்கங்க. ரொம்ப எச்சரிக்கை உணர்வோட உங்களுக்கு சொல்லித்தரேன். அதோட செய்து பலனடைங்க. தடுமாறி கீழே விழுந்துறேன். முக்கியமா தடுமாறி கீழே விழுந்துருவீங்க, அதுதான் காரணம். இப்போ அவங்க சும்மா பிடிச்சா போதும்னு சொன்னா நீங்க லேசா தூக்குங்க, லேசா கொஞ்சம் தூக்குங்க. இங்க ஜிவ்வுன்னு ஒரு உணர்ச்சி வரும், அது போதும், அதோட நிறுத்திடுங்க. சரியா? சரி, இப்போ நான் நார்மல் பிரீத்திங் பேசுறேன்னா நார்மல் பிரீத்திங்ல செஞ்சு காட்டுறேன்னு அர்த்தம். நீங்க ஊதிக்கினே செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி ஊதிக்கிட்டே. சரி, இப்போ 30 வயசு இளைஞர்கள்லாம் செய்யறது. நான் 27 வயசு இளைஞர் இல்லை, அதனால நான் மேட்ல நின்று சாஞ்சிக்காம செய்வேன். சரி, அது இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி செய்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. அதனால்தான் உங்களுக்கு எப்படி செய்யணுமோ நீங்கள் செய்கிறத பார்த்தாலே உங்களுக்கு குடும்ப உறுப்பினர் உங்களை கௌரவமாக நினைக்கணும். அதனால பாருங்க, என்ன பண்ணுங்க, பிடிச்சிக்கிட்டு இறக்குங்க. சும்மா நீங்கள் போயிட்டு வந்துட்டாலே போதும், அதுவே சக்சஸ் தான். நம்ம குனிஞ்சதுனால இதுக்கு இம்மீடியட்டா ஒரு ஆல்டர்னேட்டிவ், சும்மா அப்படி இடுப்புல கை வச்சு சாஞ்சிங்கன்னா போதும். ஹஸ்த பாதாங்க ஆசனம் பலன் பார்ப்போமா? சரி, இந்த கால் தூக்கும் போது அடிவயிறு நல்லா நசுங்குச்சா, ஸோ அதனால அடிவயிறுல மலக்குடல், யூரினரி பிளாடர், லேடிஸ்க்கு யூட்ரஸ் இருக்கா, இதெல்லாம் நல்ல ஸ்டிமுலேஷன் ஆகி அதனுடைய ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது, காலை தூக்கும் போது கண்டசதை பின் தொடசதெல்லாம் ஜிவ்வுன்னு இழுத்துச்சா, ஸோ அதெல்லாம் நல்ல ஸ்டிமுலேஷன் ஆகுது. இந்த 2 பலன் முக்கியமாக இந்த ஆசனத்தில் கிடைக்குங்க. அதனால
இந்த அஸ்த பாதாங்க ஆசனம் எச்சரிக்கை உணர்வோடு, இளைஞர்கள் கூட கொஞ்சம் உடல் பருமன் வரும், அவங்களுக்கு தடுமாறிங்க, கீழே விழுந்துட போறீங்க. அதனால கௌரவம் பார்க்காம செவுரில் போய் சாஞ்சிக்கிட்டு செய்யுங்க. எச்சரிக்கை உணர்வோடு செய்து பலனடையுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.